இடமாற்ற அதிகாரமே போலீஸ் மா அதிபருக்கு சபையில் பிரதமர் ஹரிணி விளக்கம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அரசியலமைப்பை மீறும் எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. தனது அதிகாரத்தை சட்டத்தின் பிரகாரம் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கும் அதிகாரம் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு உண்டு என்பதான கருத்து அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இடமாற்றம் தொடர்பான போலீஸ் அதிகாரம் மாத்திரமே போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதும் முறைக்கு இடம்பெற்றால் எவரும் உயர்நீதிமன்றம் செல்லலாம், ஆணைக்குழுவுக்கும் மேன்முறையீடு செய்ய முடியும் என்பதான கருத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்ததை நாங்கள் காணலாம். எனவே இது குறிப்பாக அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்ய முடியும். ஆகவே இந்த தீர்மானத்தில் இவருக்கும் எந்தவித பாதிப்பும் கிடையாது என்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற போலீஸ் ஆணைக்குழுவுடைய அதிகாரங்களை போலீஸ் அதிபருக்கு வழங்கும் தீர்மானம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதுதான் இந்த விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதாவது, எமது அரசியல் செயற்பாட்டில் சுயாதீன ஆணைக்குழுக்களுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். அதிகாரத்தில் இல்லாத போதும் ஆணைக்குழுவின் சுயாதீனத்துக்காக முன்னிலையாகியிருந்தோம். எதிர்க்கட்சிகளும் ஆணைக்குழுவின் சுயாதீனத்தை பாதுகாக்க முன்னிலையாகுவது மகிழ்ச்சிக்குரியது. எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். அமைச்சுக்களுக்கும் செல்லாமல் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். அவசர பிரேரணையாக இந்த விடயத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் விவாதம் முடிவதற்கு முன்னர் பலர் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். பிரேரணையை கொண்டு வந்த எதிர்க்கட்சியின் உறுப்பினரான சுஜீவ சேரசிங்க மாத்திரமே சபையில் இருக்கிறார். அரசியலமைப்பை மீறும் எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை. தனது அதிகாரத்தை சட்டத்தின் பிரகாரம் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கும் அதிகாரம் போலீஸ் ஆணைக்குழுவுக்கு உண்டு. இடமாற்றம் தொடர்பான அதிகாரம் மாத்திரமே போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் ஆணைக்குழுவுக்கு வழங்கும் பரிந்துரைகளுக்கு அமைவாக போலீஸ் மா அதிபருக்கு இடமாற்றம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்க முடியும். இதில் ஏதும் முறைகேடு இடம்பெற்றால் எவரும் உயர்நீதிமன்றம் செல்ல முடியும், ஆணைக்குழுவுக்கும் மேன்முறையீடு செய்ய முடியும், அடிப்படை உரிமை மீறல் தாக்கல் செய்ய முடியும். ஆகவே இந்த தீர்மானத்தில் எவருக்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்பதை பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் அனைவரும் சுயாதீன ஆணைக்குழுவுக்காக செயற்பட்டோம். போலீசாருடைய செயற்பாடுகள் குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். போதைப் பொருள், பாதாள குழுக்கள் மற்றும் அரசியல் செயற்பாடுகள் ஒருமித்ததாக காணப்படுகிறது. இந்த வலையமைப்பை இல்லாதொழிப்பதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இதற்காகவே போலீசார் தலையிடுகிறார்கள். போலீஸ் நிலையங்களை வினைத்திறனாக்குவதற்காகவே போலீஸ் மா அதிபருக்கு இந்த அதிகாரம் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதையும் நாங்கள் காணலாம். பிரதானமான ஒரு விடயமாக அந்த விடயம் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்ததையே பத்திரிகைகள் இன்றைய தினம் பிரதானமாக தெரிவித்தது.